பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025 வருடத்தின் 10 மாதங்களை கடந்து இந்த 11வது மாதத்துல நம்மை கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற கர்த்தருடைய அளவில்லாத தயவுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் அவருடைய கரத்தினாலே நம்மை எல்லா விதமான விக்கினங்களுக்கு மூடி மறைத்து அவர் வழிநடத்துவாராக. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிப்போமா? உபாகமம் 31 அதிகாரம் 23 வசனத்துல, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுசா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேயினுடைய தரிசனத்தின்படி தன்னுடைய ஊழிய பாதையை நிறைவேற்றி ரிட்டையர் ஆகிற ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, மோசே ரிட்டையர் ஆக போறாரு. அடுத்தது யோசுவா அந்த பதவியை பொறுப்பெடுக்க போறார். பாருங்க, மோசே யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவா, எனக்கு 120 வயசு ஆயிருச்சு, ஆண்டவரும் சொல்லிட்டாரு, இந்த யோர்தானை கடந்து நீ போக மாட்ட, நீ உன் பிதாக்களோட சேர்ந்து படுத்து கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு, உன்னுடைய மரணத்தை நீ சந்திக்க போற அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால இந்த பொறுப்பை உன்கிட்ட ஆண்டவர் கொடுக்க போறாரு அப்படின்னு மோசே சொல்லும் பொழுது யோசுவாவுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம். எதனால அந்த கலக்கம்னா, எகிப்து தேசத்துல இருந்து விடுதலையாய் வெளியே வந்த நேரம் முதற்கொண்டு இந்த வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் ஜனங்களால மோசே பட்ட பாடும் கஷ்டமும் ஏராளம் ஏராளம். மோசேக்கு விரோதமாய் இஸ்ரவேலர்கள் முறுமுறுப்புக்கு அளவே இல்லை. பிரியமானவர்கள், அதெல்லாம் யோசுவாவுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அப்போ யோசுவா மோசையை பார்த்து சொல்றான், மோசே, இவ்வளவு ஜனங்களுடைய முறுமுறுப்பையும் இவர்கள் படுத்தின பாடு கஷ்டம் எல்லாவற்றையும் எப்படிதான் சகித்து கொண்டு பொறுமையா இந்த ஜனங்களை வழிநடத்தினீரோ, இப்ப இந்த பொறுப்பையும் பதவியையும் நான் எடுத்து என்னையால நடத்த முடியுமா என்கிற ஒரு கலக்கத்தோட இருக்கேன்னு யோசுவா சொல்லும் பொழுது மோசே சொல்றாரு, யோசுவா, கலங்காத, நீ பயப்படாத, பலம் கொண்டு திடமனதாயிரு, ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை, எப்பயும் உன் கூடயே தான் இருக்காரு, அவர் நடத்துவார் அப்படின்னு மோசே யோசுவாவுக்கு சொல்லி பலப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத, உனக்கு எதிராக இருக்கிற கொந்தளிப்புகளை நினைச்சு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை நினைச்சு நீ கலங்காத, உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களில் எத்தனை பேரு எனக்கு முன்பாக ஒரு புயலை போல, கடல் கொந்தளிப்பை போல எழும்பி போராடி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஏராளமா இருக்குது, எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களுடைய கூட்டம், மனுஷ தந்திரங்கள் ஏராளமா இருக்குது, நான் எப்படி இதையெல்லாம் சந்திக்க போறேனோ தெரியலையே, இந்த வருஷத்தை நான் ஆசீர்வாதமா முடிப்பேனா, இன்னும் இந்த மாதமும் இன்னும் ஒரு மாதமும் தான் இருக்கு, இதுக்குள்ள நான் இந்த வருடத்தை ஜெயிக்கிற ஒரு மகளாக முடிப்பேனா என்கிற ஒரு கலக்கத்தோட இருக்கிறீங்களா? யோசுவா கலங்கி போயிருக்கும் பொழுது கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தை தான் இந்த மாதத்தின் முதலாவது நாளில கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். புயலை போல எழும்பினாதான், கடல் அலையை போல கொந்தளிச்சாதான் பிரியமானவர்களே அதற்கு ஒரு முடிவு வரும். கொந்தளிப்பு வந்தாதான் அது அடங்குவதற்கான ஒரு நேரமும் வருகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கடல் கொந்தளிக்கட்டும், புயல் எழும்பட்டும், நானோ உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். கடலின் அலையை மிதித்து நடந்து வருகிற கர்த்தர், தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களுடைய படகை அவர் நிலைப்படுத்தும்படியாக நங்கூரமாய் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் அல்லவா, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுவோமையானால் வாக்குத்தத்தத்தை நாம் ஜெயமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, சீஷர்களை ஆண்டவர் படகில தனியாய் அனுப்பும் பொழுது கடல் கொந்தளிக்கும்னு எல்லாம் தெரியும்,
புயல் காற்று சீறி எழும்ப போகுதுன்னு எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் சீஷர்களை அந்த கடலில படகில அனுப்பி விடுகிறார் பிரியமானவர்களே. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மகிமைப்படணும். இயேசு கிறிஸ்துனுடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னு சீஷர்களுடைய கண்ணு பார்க்கணும். அவர் சீஷர்களை அனுப்பிவிட்டு இவர் தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, புயல் சீறி எழும்புகிறது. சீஷர்களுடைய பயமும் திகிலும் நடுக்கமும் ஏற்பட்ட நேரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் கொந்தளித்து கொண்டிருக்கிற கடலின் அலையை மிதித்து அதன் மீது அவர் நடந்து வந்து சீஷர்களை தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கொந்தளித்து கொண்டிருக்கிற மனிதர்கள், உங்களுக்கு முன்பாக கொந்தளித்து கொண்டிருக்கிற புயலை போல சீறி எழும்பி கொண்டிருக்கிற பிரச்சனை போராட்டங்களை எல்லாம் மிதித்து எழும்பத்தக்கதாக கர்த்தர் அவருடைய பலத்தினால இந்த மாதம் முழுவதும் உங்களை பலப்படுத்தி அவர் ஆசீர்வாதமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எங்கேயும் போகல, நம்ம பக்கத்திலேயே தான் இருக்காரு. பேசுறவங்க பேசட்டும், பயப்படாதீங்க. விரோதமாய் செயல்படுறவங்க செயல்படட்டும், பயப்படாதீங்க. பேசி பேசி தானாவே அடங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை எழும்பி செய்து செய்து தோற்று போய் தானாகவே அடங்கி போன நேரம் வந்துருச்சு. பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 100% உறுதியாய் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.